மேம் நான் 10th முடிச்சிருக்கேன், 8th வரை தமிழில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வேலை தான் இது. அரசாங்க வேலை. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்காக காலி பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. என்ன ஒரு ஊதியம் லெவல் 2, அதாவது 15,900லேருந்து 50,400 ரூபாய் தர்றாங்க. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தா தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுப்பிரிவு ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்துச்சுன்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுவே பிசி, எம்பிசி, முஸ்லீம்ஸ் இவங்க எல்லாம் 18லேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஆதரவற்ற விதவையர் இவங்க எல்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கலாம். 18 வயசு முடிஞ்சிருச்சுனாலே இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம். நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கேன் அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்டென்னா 37 வயசு கிடையாது, 47 வயசு வரைக்குமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இராணுவ வீரர் அப்படின்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே பர்டிகுலர் இராணுவ வீரராக இருந்தாலும் அதில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, இராணுவ வீரர் இந்த எல்லாமே 55 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி பார்த்தோம்னா 1483 வேக்கன்சி. இன சுழற்சின்றதுக்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை அப்ளை பண்ணணும். அதே தான்ப்பா. கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் 10th முடிச்சிருக்கேன், 8th வரை தமிழ் டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது அதுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவை கிடையாது. ஆமாவா இல்லையா, 8th வரை தமிழில் தான் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆமான்னு சொன்னால் போதும். இதுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாப்பா 100 ரூபா. அதாவது ஜென்ரல் கேட்டகிரி, பிசி, எம்பிசி கேட்டகிரிக்குனா 100 ரூபா. அதுவே எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்குனா 50 ரூபா தான்ப்பா. லாஸ்ட் டேட்டு என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா November 9 லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல வேக்கன்சி. கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னு கிடையாது. 10th முடிச்சுட்டு வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எக்ஸாமை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நான் போய் வெளியில் அப்ளை பண்ண முடியாது மேம், அதுக்கு தான் நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி தர்றோம். நம்பிக்கையான முறையில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கு, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னாலும் வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் கேட்டுக்கரலாம்ப்பா. தேங்க்யூ டு ஆல்.